வால்மீகி ராமாயண வச்சனம் பாலகாண்டம் 8வது சர்க்கம். தசரதனது புத்திர காமேஷ்டி முயற்சி கூறுதல். தசரத மன்னவன் தனக்கு புத்திரன் உண்டாக வேண்டி வெகு நாளாக தவம் செய்து புதல்வன் உண்டாகாமையால் தனக்குள் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் பிள்ளை பிறக்கும் பொருட்டு அஸ்வமேத யாகம் செய்ய வேணும் என்று ஓர் எண்ணம் உண்டாகி மந்திரிகளின் தலைவனாகிய சுமந்திரனை பார்த்து, நீ போய் எனது குருக்கள் புரோகிதர்கள் யாவரையும் விரைவில் அழைத்து கொண்டு வருக என்றனன். அதை கேட்ட சுமந்திரன் விரைவாக சென்று சுயஞர், வாமதேவர், ஜாபாலி, கஷ்யபர், குலகுருவாகிய வசிஷ்டர் மற்றும் உள்ள உயர்ந்த அந்தணர்கள் ஆகிய அனைவரையும் கூட்டி அரசன் மாளிகைக்கு அழைத்து கொண்டு வந்தனன். மன்னவன் அவர்கள் அனைவரையும் பூசித்து அவர்களை நோக்கி, பெரியீர், மக்களை பெற வேண்டி மனக்கலங்கி புலம்புகின்ற எனக்கு அஸ்வமேத யாகம் செய்ய விருப்பம் உண்டாயிருக்கிறது. இதை நீங்கள் இனிதாக நிறைவேற்றி அருள வேண்டும் என்ன முனிவர்கள் தசரதனை நோக்கி, மிகுந்த களிப்புடன் யாகத்திற்கு வேண்டிய பொருள்களை சேகரிப்பாயாக. மக்களை பெற வேண்டியதற்காக உனக்கு இந்த தர்ம புத்தி உண்டானபடியால் எவ்விதத்திலும் நீ வேண்டின புதல்வர்களை பெறுவாய் என்று மொழிந்தனர். அரசனும் அவ்வந்தனர் மொழியை கேட்டு மகிழ்ந்து மந்திரிகளை பார்த்து, எனது குருக்கள் சொன்ன சொற்படி எல்லா பொருள்களையும் சேர்ப்பீர்களாக. மிக்க வல்லமையுள்ள நீங்கள் இந்த யாகம் நெறிமுறை தவறாது முடியும்படி முயல்வீர்களாக என்றனன். மந்திரிகள் எல்லாரும் அப்படியே செய்கின்றோம் என்றனர். பிறகு அவ்வரசன் தனது மாளிகையை சேர்ந்து கௌசல்யை முதலிய தன் மனைவிகளை பார்த்து, நான் மகப்பேற்றிற்கு யாகம் செய்ய போகிறேன், நீங்கள் தீட்சை கொள்ள வேண்டும் என்று உரைத்தனன். அவர்கள் அவ்வார்த்தை கேட்டு ஆனந்த கடலில் ஆழ்ந்தவர் ஆயினர். அஸ்வமேத யாகம் செய்ய விரும்பிய அவ்வரசனை பார்த்து சுமந்திரர் தனிமையில் சொல்லுகிறார். அது மேல் வருமாறு. 9வது சர்க்கம். சுமந்திரர் கூறிய பழைய கதை ஒன்று தெரிவித்தல். அரசர்க்கு அரசே, நீர் இவ்வேள்வி செய்வதை பற்றி நான் ஒரு இதிகாசம் முன்னமே கேட்டிருக்கிறேன். சனத்குமாரர் உமக்கு மக்கள் உண்டாகும் விதத்தை குறித்து முனிவர்களின் முன்னிலையில் முன்னமே சொல்லி இருந்தனர். அது கேளீர். கஷ்யபருக்கு விபண்டகர் என்று பெயர் பெற்ற ஓர் புத்திரர் உண்டு. அவருக்கு ருஷ்யசுங்க கலைக்கோட்டு முனிவர் என்ற புதல்வர் உண்டாவர். அவர் காட்டிலேயே வளர்ந்து பிதாவுக்கு பணிவிடை செய்து கொண்டு முனியாகி அக்கானகத்திலேயே திரிந்து கொண்டிருப்பர். ரோமபாதன் என்பவன் அங்க தேசத்துக்கு அரசனாகி புகழ் பெற்று விளங்குவான். அம்மன்னவன் நீதி நெறி தவறுதலால் அவனது நாட்டில் வெகு காலம் மிக கொடிய பஞ்சம் நேரிடும். அப்பொழுது அவன் மிக்க வருத்தம் கொண்டு அந்தணர்களை வரவழைத்து, மழையின்மை ஆகிய இப்பஞ்சத்திற்கு மூலமான எனது பாவம் தொலையும்படி தக்க நியமங்களை எப்படி அனுஷ்டிக்க வேண்டுமோ அதை எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று வினவப் போகின்றனன். அவ்வந்தணர்களும் அம்மன்னனை பார்த்து, ருஷ்யசுங்க மாமுனியை எவ்விதத்திலாவது இங்கு வர செய்து பூஜிப்பாயாகில் இக்கொடிய வறுமை விலகும். அவருக்கு நீர் உனது மகளான சாந்தையை மனம் புரிவித்து கொடுப்பாயாக என்று மொழியப் போகின்றனர். ரோமபாதனும் அவர்களது மொழியை கேட்டு பிரம்மச்சரியம் தவறாதிருக்கும் அம்முனியை இங்கு வரவழைக்கும் வழி யாதோ என்று சிந்தித்து மந்திரிகளுடன் கலந்து புரோகிதர்களையும் மந்திரிகளையும் சத்கரித்து அங்கிருந்து ருஷ்யசுங்கரை அழைத்து கொண்டு வரும்படி நியமிக்கப் போகின்றனன். அவர்களும் மன்னவனது வார்த்தையை கேட்டு வருத்தமுற்று தலை வணங்கி கொண்டு, பிரானே, விபண்டக மகரிஷிக்கு நாங்கள் மிகவும் அஞ்சுகின்றோம். அவரிடம் எங்களால் போக முடியாது. ஆயினும் ருச்சிருங்க முனிவரை வரவழைக்கும் உபாயங்களை விசாரித்து சொல்லுகிறோம் என்று அரசனுக்கு நல்வார்த்தை சொல்லப் போகிறார்கள். பின்பு அவர்கள் அம்முனிவரை அழைத்து கொண்டு வரத்தக்க உபாயங்களை ஆலோசித்து அழகிய வேசிகளை இனிமையான தின்பண்டங்களுடன் அவருடைய ஆசிரமத்திற்கு அனுப்பி அம்மங்கையர் மூலமாக அம்முனிவரை வரவழைப்பது என்று தீர்மானித்து கொண்டு, மன்னனே, நாங்கள் உபாயத்தால் அவ்வந்தனரை வரவழைப்போம். இதனால் அவரது பிரம்மச்சரியத்திற்கு யாதொரு தோஷமும் உண்டாகாது. விபண்டகரை பற்றியும் யாதொரு பயமும் நேரிடாது. நமது நாட்டில் பஞ்சப்பினியும் நீங்கும் என்று அவ்வரசனுக்கு சொல்ல போகின்றனர். அப்படியே ருச்சிருங்க முனிவர் வேசிகளின் சதுபாயத்தினால் அங்க தேசத்திற்கு வந்து சேர்ந்து ராஜ்ய சேமத்தை விளைவிக்கப் போகின்றார்.